கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளிலும் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, அதிகாலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்க இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை அவர் விதமாக ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வாழ்ற காலமே இந்த கடைசி காலம்தான். இந்த கடைசி காலத்துல நமக்கு என்னென்ன வேலை, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 4 பேரும் முதல்ல பரலோகத்துக்கு வரணும். அது முதல் பாயிண்ட். நம்ம எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் அறிவிச்சிடலாம், ஆனா நம்ம வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். 2வது, எத்தனையோ கிராமத்திலே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் விக்கிரத்துக்குள்ளே ஜனங்கள் உலக வழிபாடுகளுக்குள்ளே பலவிதமான நம்பிக்கையிலே ஜனங்கள் சீர்கெட்டு போய் எது மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளாமல் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஒரு குடும்பம் எப்ப பிரச்சனை ஆகுது? தேவனை மறக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகும் போது, துன்மார்க்கனா வாழும் போது. சில குடும்பத்திலே கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து தான் நம்மளை மீட்டு எடுக்க வந்தார். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக தந்தார். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். நமக்காக ஜீவ பலியானார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். கிருபதர பலியாக வெளிப்பட்டார். தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். மனுஷ குமாரனா வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இம்மானுவேலாக வெளிப்பட்டார். எத்தனையோ அவருக்கு நாமங்கள் இருக்கு. உன்னை போல பிறனை நேசி. நான் பரலோகத்துக்கு போறேன்ப்பா, நீங்களும் பரலோகத்துக்கு வாங்களேன். அந்த நற்செய்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். ஆத்துமா ஆதாயம். இந்த கடைசி காலம் ஒரு வித்தியாசமான காலம்தான். அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஜனங்கள் ஃபுல்லா மனுஷன்ட்ட பேசுறதை விட செல்போன்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்டர்நெட்லையும் பல மணி நேரம் ஒரு போதை அடிமை மாதிரி பல மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா 18 மணி நேரம் ஆன்லைன்ல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. கேட்டா, நான் அதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு இப்போ லாபமா இருக்கா, ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரியம் போயிட்டு இருக்கும். அது மனுஷன்ட்ட பேச நேரம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தா பிஸியாக இருப்பாங்க, ஆன்லைனில் போய் பிஸியாக இருப்பாங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகள் பையன் 10 மணி நேரம் கேம் விளையாடுறது, செல்ஃபோன் பார்க்குறது, ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறான்.
கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, வீட்டில் அம்மா அப்பாவும் கேட்கறது இல்லை, மனைவியும் கேட்கறது இல்லை, வீட்டில் வயசான பாட்டியும் கேட்கறது இல்லை. வீட்டில் பையன் என்ன பண்ணுறான், பேரன் என்ன பண்ணுறான், பேத்தி என்ன பண்ணுறான், புருஷன் என்ன பண்ணுறான், சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. இப்போ அப்படிப்பட்ட காலமாக இருக்கு. ஆத்துமா ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை ஆத்துமா கொண்டு போகிறோம்? நம்ம யோசித்து பார்ப்போமே. முதல்ல நானும் பரலோகத்துக்கு போகணும், அதே நேரத்தில் குடும்பத்தையும் கூட்டு போகணும். இப்போ ஆன்லைன் மூலிமா தேவன் அருளியப்போ மினிஸ்டர் மூலிமா யாரெல்லாம் கேட்குறீங்களோ நம்ம எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும். அப்படி இருந்தாலே நம்ம வாழ்ந்த ஒரு பெரிய கிருபை தான். நம்ம இங்கே பரலோகத்தில் இந்த பூமியில் ஒன்றும் சேர்த்து வைக்க போகிறதும் கிடையாது, எல்லாம் பேர் அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆனால் பரலோகத்துக்குள்ளே போகும்போது எத்தனை பேரை கொண்டு போக போகிறோம்? நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது, பரலோகத்துக்கு வரும்போது கோடி கணக்கில் கொண்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமாக அந்த ஊழியத்தை கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை தேசத்துக்குள்ள நீங்களாம் கேட்குறீங்களோ, நம்ம எல்லாரும் ஆத்துமா ஆதாயப்படுத்தும் போது கண்டிப்பா தேவன் சந்தோஷப்படுவார். உங்க வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்களா? எல்லாரும் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாச்சா? எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்களா? எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்களா? உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்ப தலைவர் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கனி இருக்கா? இதைத்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அழிந்து போற காரியத்தை யோசிக்க கூடாது. நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கேன், என் குடும்பம் எப்படி இருக்கு, என் பிள்ளை எப்படி இருக்கு, இப்படி இந்த மைண்ட் செட்டிங் நமக்கு வரணும். ஆத்துமா ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். எப்படி நம்ம வீட்டில் ஒரு டிஃப்ரெண்டா வீட்டில் சமையல் பண்ணுவாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த ஸ்பெஷல் அப்படிம்பாங்க. அதை நம்ம சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல் நிறைய குடும்பத்தில் தாய்மார்கள் பல மணி நேரம் தேசத்துக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீங்க. குடும்பம் ஃபுல்லா கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். குடும்பம் ஃபுல்லா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். அப்பந்தான் ஆசீர்வாதம், அப்பந்தான் நம்ம கரெக்டா இருக்கணும் அர்த்தம். ஆத்துமா ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தியவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நம்ம அந்த பூமியில என்ன செய்யணும் அப்படின்னா அநேகரை நீதிக்குட்படுத்தணுமா? கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்றாங்களா? அவங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லணும். அவங்க கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். ஒரு பாவி கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும். அப்ப இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய வேலை இருக்கு. அது என்ன வேலை தெரியுமா? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். நம்ம அங்க போய் பிரகாசிக்கணும் அப்படின்னா இந்த பூமியிலே வாழ்ற காலத்திலே அநேகரை நீதிக்குட்படுத்தணுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு உலக ரட்சகரா வெளிப்பட்டார். நானே மெய்யான ஒளி என்று ஜீவ ஒளியை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஜீவ ஒளி. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். அப்போ ஒரு குடும்பம் வெளிச்சத்துக்குள்ள வரணும், ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும், மனம் திரும்பி வாழக்கூடிய ஜனமா மாறணும். அப்பந்தான் நீதியில நடக்க முடியும்.
அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுறாங்களோ சத்தியத்தை அறிவிங்க. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப நம்ம பரலோகத்துக்கு போகும்போது இன்னும் எத்தனை ஆத்துமா கொண்டு போகணும், அதை மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். நம்ம உண்மையிலே ஆத்துமா ஆதாயம் பண்ணிட்டு இருக்கிறோமா? அப்படி நம்ம யோசித்து பார்த்தால் இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். உங்க குடும்பம், இன்னுமாக உங்களோட சொந்த பந்தம், உங்க தெருவில் உள்ள ஜனங்கள், இல்ல உங்க ஊர்ல உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள முதல்ல நாட்டப்படணும். ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்டா மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை நீதியில இருக்கும். ஏன்னா நிறைய குடும்பத்துல வசனத்தை கேட்கிறாங்க, சர்ச்சைக்கு போக மாட்டுக்காங்க. ஆன்லைன் மூலியமா யாரெல்லாம் கேட்கறீங்களோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போங்க, தேவனை ஆராதிங்க. இந்த பூமியிலே நமக்கு அழகா சபை கொடுத்திருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சைக்கு போகணும். கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு சில ஜெபக்குறிப்பு வரும்போது நான் மட்டும்தான் போறேன், என் பையன் போறேன், என் பிள்ளை போகுது, ஆனா என் கணவர் வரல அப்படிம்பாங்க. சில வீட்டுல நான் மட்டும்தான் போறேன், குடும்பத்துல யாருமே வரல அப்படிம்பாங்க. ஆத்துமா ஆதாயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாரும் சர்ச்சைக்கு வரணும், எல்லாரும் சர்ச்சைக்கு போகணும், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும், எல்லாரும் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். காலவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம முதல்ல நீதியை பின்பற்றணும். நம்ம நீதியை பின்பற்றினாதான் மற்றவங்களுக்கு நீதியை பத்தி சொல்ல முடியும். இன்னைக்கு சில குடும்பத்திலே வாயை துறந்தால் தேவையில்லாத வார்த்தைகள், பொய்யான காரியங்கள், மாயான காரியங்கள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த கடைசி காலத்துல ஆத்துமாதையும் பண்ண முடியாது. இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் வழி விலகி போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளணும். நீங்க போற சர்ச்சில் பாஸ்டரோடு இணைந்து ஊழியம் செய்யுங்க, ஆலயத்தில் இணைந்து ஊழியம் செய்யுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்க மூலியமாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் முதல்ல சர்ச்சில் போய் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் தான் முழு நேர ஊழியத்துக்கு பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வெளியே வந்தேன். பைபிள் காலேஜ் படிக்கும்போது வெளியே வந்துட்டேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, முதல்ல சர்ச்சில் போய் மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கணும், தேவனோட சமூகத்தில் இருக்கணும். நிறைய குடும்பத்துல சத்தியம் நிறையரோட வாழ்க்கையில இல்லை. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்லை, ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, தேவனை தேடுற பழக்கம் இல்லை. நம்ம வாழ்ற காலமே கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா? யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆத்துமா ஆதாயம் பண்ணுங்க. பரலோகத்துல போகும்போது கர்த்தர் அதற்குள்ள கிஃப்ட் சேர்த்து தருவார். ஏன்னா இந்த கடைசி காலத்துல உலகத்துக்காக வேக வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க. உலகத்துக்காக மட்டுமே ஓடிட்டு இருக்காங்க. கர்த்தருக்காக, கர்த்தருடைய வருகையில காணப்படணும். கர்த்தருக்காக திரள் கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். அந்த ஒரு பாரத்தோடு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறீங்கப்பா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ நாங்களும் மனம் திரும்பணும், நாங்களும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். ஆத்துமாதாயம் செய்யக்கூடிய குடும்பமாக, பிள்ளைகளாக மாறணும். பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும், அந்த கிருபை தாங்க. அநேகரை நீதிக்குட்படுத்தணும், அந்த கிருபை தாங்க. இந்த நாளை உடைய கரத்தில் பண்ணிடும். ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். பலனிலை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிங்க, கையின் கீழ் ஆசீர்வதிங்க.
சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. காலை வேளையில வெளியில புறப்படுறாங்க, முன்னு பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் வேலை அடங்கிய பாதுகாத்து கொள்ளுங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள், தலைவர், இன்னுமா காலையில் டிரைவிங் லைனில் போகிறாங்க. சில குடும்பத்தில் பலவிதமான வேலை பார்க்குறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தர் பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசிர்வதிங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. கற்பத்தினிக்கா யாரெல்லாம் ஜெபிக்கணும் கர்த்தர் மனமிறங்குங்க. மாசமாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகள் படிக்கி கர்த்தர் கூட இருங்க. நல்லா படிக்கணும்ப்பா. தேவ ஞானத்தினால தேவ புத்தினால் நிரப்புங்க. விசேஷ ஞானத்தை கட்டிடுங்க. முன்னும் பின்னுமா தேவதூதன் பாட்டுங்க. சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. கடன் பிரச்சனையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, குடும்ப பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ல யாரெல்லாம் பலவிதமான பிரச்சனை இருக்காங்களோ, சில குடும்பத்தில் மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லி சுனியம், ஏவல், எந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ உபத்திரத்தை மாற்றித்தாங்க. எல்லா பொல்லாத கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும். எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலர்களை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. இன்னைக்கு யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்காங்களோ அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும். அப்பா, ஆத்துமா ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், கிருபை தாங்க. தேசத்துக்குள்ள சுவிசேஷ அறிவிக்கிற கிருபை தாங்க. எல்லா பகுதியிலுமே அப்பா சுவிசேஷ அறிவிக்கிற கிருபை தாங்க. யாரெல்லாம் கிராம ஊழியம், மிஷினரி ஊழியம், இன்னுமாக சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த இடத்துல இன்னும் ஆலயம் கட்டப்படாமல் இருக்கும், ஆலயம் கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. 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 எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், தேவனோட வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கட்டும், நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அப்பா, எங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியா ஜீவபுஸ்ல எழுதப்பட்டு இருக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அவருடைய நாமங்கள் அப்பா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்க. சுவிசேஷத்திற்காக யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்பட்டு சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சைல, எந்த நாட்டுக்குள்ள, எந்த ஊர்ல, அப்பா எந்த கிராமத்துல இருக்கணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. இந்த கால வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட உங்க நாமம் மையப்படுத்தும். துதிகான மகிமெல்லாம் உமருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாலும் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.